கோடான குடிமக்களை எல்லாருக்கும் காலை வணக்கம். அதாவது நாளைய தின சிறப்பு. நம்ம நாளைக்கு எத்தனை மணிக்கு யாகம் தொடங்க போகிறோம் அப்படின்னா 5 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கெலாம் முடிச்சுட்டு போகிறோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீதிகள் பட்சிகள் பொறுத்து நம்ம பண்ணக்கூடிய யாக முறை. நாளைக்கு யாகம் 5 மணிக்கு தொடங்கும், 7 மணிக்கெலாம் முடிச்சிடும். அது என்ன பிரச்சனை இருந்தாலும் 5 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கெலாம் முடிச்சுடுவோம். எத்தனை மணினா அப்படி பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு 3 மணிக்குள்ளே அந்த தாய்க்கு அலங்காரம், அபிஷேகம் எல்லாமே நடக்கும். அந்த அபிஷேகத்தில் வேண்டுதல் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்த்திகை அஷ்டமின்னு சொல்லலாம். இதை அதாவது ஐயப்பனுக்கு உகந்ததாகவும் சொல்லலாம், எல்லா தெய்வத்துக்கும் உகந்ததாகவும் சொல்லலாம். இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, நாளைய தினத்தில் கல்யாண பூசணியை வாங்கிட்டு தீபம் போட்டால் அவங்க நினச்சதை நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் வேப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வேண்டுதல் வைக்கலாம். நாளைக்கு கும்பம் அப்படின்னும் போது வெள்ளை சோறு கும்பத்தால் ஏற்ற போகிறோம். வசியம் கும்பம் மூலியமாக வசியம் பண்ண போகிறோம். எது யாருக்கு என்ன வசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு மட்டும்தான். அதோட போனால் உண்மையாக லவ் பண்ணிக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப் இல்லாத எந்த விஷயமும் பண்ண முடியாது. அதே போல் பசங்க நம்ம பேச்சு கேட்கல அப்படின்றவங்களுக்கு 100% நாளைக்கு கும்பத்தால் அன்னத்தால் வசியம், அன்னம் வசியம் நடக்க போகுது. நாளைக்கு அன்னம் வசியன்றது அதில் உதிரத்தையும் சேர்க்கப்படும். இதை மாந்திரிக ரீதினா சித்தர்கள் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினாங்க. நம்மளும் அதே நல்லதுக்கு மட்டும்தான் செய்ய போகிறோம், கெட்டதுக்கு செய்ய போகிறதில்ல. நாளைக்கு 3 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு முடிஞ்சிடும் யாகம். கால பைரவன் யாகம். ஓம் நமோ நம சிவாய், ஓம் நமோ கோரகசித்தராய் நமோ நம, ஓம் நமோ குலமணி பிரதாவாய் நமோ நம, ஓம் மகா கலிகாய் நம. இன்னொரு விஷயம் சொல்லலாம், வேண்டுதல் இருக்கிறவங்க வெற்றிலை 108 அவங்க கோரிக்கை எழுதி எடுத்துன்னு மாலை போடலாம். அதுக்கப்புறம் வேண்டுதல் இருக்கிறவங்க அஷ்டமியில் சில பல வழிபாடு மூலிமா பலி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரகங்கள் வேறுபடும், பொம்மைகள் வேறுபடும். பொம்மை சித்தர்கள் ரீதியில் உருவாகும், கட்டு உடைக்கப்படும். நாளைக்கு யார் கட்டு உடைக்கணுமோ அவங்கெல்லாம் தாராளமாக தேங்காய் வாங்கின்னு வரலாம். தேங்காய் 9 தேங்காய், 9 எலுமிச்சம்பழம், 9 கற்பூரம் வாங்கின்னு கட்டு உடச்சின்னு போகலாம். அதே போல் முட்டைகள் மூலியமாகவும் செயல்படுத்த போகிறோம் வசியத்தன்மை. இதில் அந்த கால பைரவனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா விபூதி தானமாக செய்யலாம். வர முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வர முடியாதவங்க அங்கேயே கால பைரவர் கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு நம்மளால் முடிஞ்ச தானம் பண்ணிட்டு வரலாம். ஓம் நமோ நம சிவாய.